தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வணிக நல வாரிய உறுப்பினர்கள் 3 ஆண்டுகள் பதவி முடிந்த பிறகு தொடர்ந்து மீண்டும் 2 ஆண்டுகளுக்கு நீடித்து கொடுத்திருக்கிறார்கள். அதற்கும் வணிக நல உறுப்பினர்கள் வரலாற்றிலே இதுபோன்ற செய்திகள் பார்த்ததில்லை, வந்ததில்லை. வணிக நல வாரிய உறுப்பினர்களுக்கு தலா 10,000 ரூபாய் வங்கி கணக்கில் போடுவதாக அறிவித்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் சார்பாக மனமார்ந்த உள்ளமார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்திருக்கிறோம். அதே போன்று இன்று நிலைப்பாடு கேஸ் தட்டுப்பாடு வருவதாக அறிவித்துக் அவர் அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக உணவகத்திற்கு அது சிறப்பு சட்டமாக எடுக்கப்பட்டு கட்டாயமாக அவர்களுக்கு தட்டுப்பாடு இல்லாத சூழல் உருவாக்கிட வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் பெட்ரோலியத்துறை அமைச்சருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் கோரிக்கை அழுத்தமாக கொடுத்திருக்கிறோம். அந்த கேஸ் தட்டுப்பாடு ஏற்படுமையானால் அன்றாடு மக்களுக்கு உணவு கூடத்திலே தரக்கூடிய உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுவிடும், விலை உயர்வு ஏற்பட்டுவிடும். அதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு அரசு விரைவாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக பேரமைப்பு வலியுறுத்தி இருக்கிறது. அதாவது இப்போ தட்டுப்பாடு இருக்கு, உடனே கிடைக்கல, கொஞ்சம் லேட்டாக தர்றாங்க. இது வரைக்கும் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு பொருள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு 2 தினங்களுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகுன்னு சொல்கிறாங்க. அந்த ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா தான் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிலை ஏற்படும். சொல்லியிருக்கிறோம், மனு கொடுத்துருக்குறோம். இல்லை, இதுவரைக்கும் அப்படி இல்லை. ஏன்னா ஹோட்டல்கள்லாம் அன்றாடு தேவையான பொருள்கள் தான் வாங்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா சிலிண்டர் வைப்பதற்கு தனியாக கூட அமைக்க இல்லை, யாருமே வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் 1-2 பேருக்கு தான் வச்சுருக்க முடியும். பெரிய ஹோட்டல்களில் தான் 1-2 சிலிண்டர் இது எக்ஸ்ட்ரா இருக்கும். சாதாரண சிறு ஹோட்டல்லாம் அன்னன்னைக்கு தான் வாங்குவாங்க. அன்றைக்கு சிலிண்டர் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவர்களால் அந்த ஹோட்டல் திறக்க முடியாது, தொழில் நடத்த முடியாது. அதை நம்பி வரக்கூடிய பொதுமக்களுக்கு உணவு தர முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். ஆகவே தான் தட்டுப்பாடு வராத நிலை ஏற்படுத்திட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக பேரமைப்பு வலியுறுத்தியிருக்கிறார். இன்னைக்கு ஹோட்டல்லாம் வழக்கம் போல செயல்படுது, அதில் எந்த குறைபாடுகளும் இல்லை. அதாவது மெனுவை குறைச்சிருப்பாங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வெரைட்டிஸ் போடுறாங்கன்னா ஒரு 10 வெரைட்டிஸை குறைச்சிருப்பாங்க, 10 வெரைட்டிஸ் போடுறாங்க. இல்லை என்று சொல்லக்கூடாது என்பதற்காக அதை செஞ்சுருக்காங்க. அந்த 10 பொருளும் இல்லாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக தான் தமிழ்நாடு வணிக பேரமைப்பு இந்த அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது. இந்த பெட்ரோல் துறையில் எங்களுக்கு ஒரு சிறப்பு சட்டமாக, அதாவது ஹோட்டல் அத்தியாவசியமான பொருள் எஸ்மா ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்ட் பிரகாரம் கொண்டு வந்துட்டா தட்டுப்பாடு இல்லாமல் சிலிண்டர் கிடைப்பதற்கு வழிவகை செய்யும். அந்த சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைச்சால் மக்களுக்கு உணவுப் பொருள் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும். தட்டுப்பாடு இல்லாமல் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் விலை ஏற்றம் ஏற்படாத சூழலும் உருவாகும். இதுவரைக்கும் இல்லை 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 அப்படி இல்லை. கையிருப்பு ரெகுலர் தான். அதாவது ரெகுலர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 சிலிண்டர் நாங்கள் வச்சுருக்கோன்னு வைங்களா, 2 நாளைக்கு இருக்கும். இந்த 48 மணி நேரம் கழிச்சுன்னா இருக்காது. இதுக்கிடையே சிலிண்டர் சப்ளை ஆனால் தான் மீண்டும் எங்கிட்ட இருக்கும். இல்லைன்னா சிலிண்டர் இல்லாத நிலை ஏற்பட்டுவிடும். கட்டாயமாக போர்னால தான் தட்டுப்பாடு. இல்லைன்ட்டு சொன்னால் ரெகுலராக இருந்துச்சு, தாக்கமே இல்லாமல் இருந்தது. இல்லை, மத்திய அரசு தானே இதை வாங்கி நம்மளுக்கு தந்துக்கிட்டு இருக்காங்க. கச்சா எண்ணெய் வாங்குவது கொள்முதல் செய்து அவங்க தான் பண்ணுறாங்க. அதை எப்படி வாங்க வேண்டும்? இப்போ ரஷ்யாவில் நிறையா வாங்குகிறோம், நம்ம ஏற்கனவே குறைச்சிட்டாங்க, இப்போ அதிகப்படியாக வாங்கப்பட வேண்டும். அவர்கள் வாங்கி நாட்டுக்கு நம்ம தட்டுப்பாடான நிலை உருவாக்குவதற்கு மத்திய அரசு தான் கட்டாயம் முடிவெடுக்கப்பட வேண்டும் என்பதை அழுத்தம் கொடுத்துருக்குறோம். கையிருப்பு அதிகப்படுத்தி நடவடிக்கை எடுத்தாலே போதும், சிறப்பாக வந்துடும். நன்றி. இல்லை, அது பண்ணியாச்சுன்னா ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தட்டுப்பாடு இல்லை இருந்தாலும் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க. கொடுக்கின்ற பொழுது எல்லா ஹோட்டல்லையும் பொருள் கிடைக்கும். அந்த ஹோட்டலை நம்பியே சாப்பிடக்கூடிய ஆட்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அவருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும். இல்லை, நாங்கள் அது விலையேற்றது, இந்த தற்காலிக விலையேற்றுவது என்பது நாங்கள் வச்சுக்கிறதே இல்லை. எப்போவுமே கொரோனா காலத்திலும் சரி, இந்த காலத்திலும் சரி, மக்களுக்கு ஏதுவான தரமான பொருளை கொடுக்கணும், நியாயமான விலையில் கொடுக்கணும் எங்களுடைய கோரிக்கை. தவிர இந்த கேஸை காரணம் காமிச்சு விலையேற்றுங்கிறது கிடையவே கிடையாது. நன்றி.